Hey students, example 9.58. Find the area of the region in the first quadrant bounded by parabola, அப்புறம் ஒரு லைன், அப்புறம் x axis. ஒரு பெரபோலாவுக்கும் ஒரு லைனுக்கும் y axisக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை அவங்க கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் y square equal to 4x பெரபோலா ஓப்பன் ரைட்வர்ட் போட்டுட்டுனா இது பெரபோலா ஓப்பன் ரைட்வர்ட். கவனிங்க, இது நமக்கு பெரபோலா ஓப்பன் ரைட்வர்ட். அதுக்கப்புறம் ஒரு லைன் x plus y is equal to 3. நமக்கு இந்த x plus y equal to 3ங்கிற லைன் எப்படி போகும்னு தெரியாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைனில் கொண்டு போய் yக்கு 0 கொடுத்தா x equal to 3, xக்கு 0 கொடுத்தீங்கன்னா y equal to 3. இப்போது இந்த 3,0ங்கிறது வேறு யாரும் இல்லை x இன்டர்செப்ட், இந்த 0,3ங்கிறது யாரும் இல்லை y இன்டர்செப்ட். அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், சம் 3,0 இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், சம் 0,-3 இருக்கும். அப்போ இது 3, இதுவும் நமக்கு 3. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக தான் நம்ம லைன் போகும். அப்போ நம்ம இது பெரபோலா, இது நம்மளோட லைன், இது நம்மளோட y ஆக்சிஸ். அப்போ இந்த y ஆக்சிஸ், இந்த லைன், இந்த பெரபோலாவுக்கு பிட்வீன் இருக்கிற ஏரியான்னு பார்த்தா இந்த ஷேட் பண்ண போர்ஷன் தான். இந்த ஷேட் பண்ண போர்ஷனோட ஏரியாவில் அப்படியே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் இல்லை. அதில் ரெண்டாக பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது 1,2ன்னு கிடைக்கும். அந்த 1,2ஓட எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும், எனக்கு 1, y என்ன கிடைக்கும் 2. சின்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் y ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹோல் ஏரியா எப்படி பிரிச்சுக்க போகிறோம், 0 to 2 வரைக்கும் ஒரு ஏரியா, அப்புறம் 2 to 3ன்னு வச்சு பிரித்து ஆட் பண்ணி நான் போட்டுடலாம். சரி, இந்த 1,2 முதல்ல இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரபோலாவும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இது. அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெரபோலா இந்த லைன் இங்கே போட்டிருக்க பாருங்கள். டு ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சால்வ் பண்ணுறேன், லைனையும் அந்த கர்வையும் சால்வ் பண்ண. எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த x plus y equal to 3 இருக்கிறதுல y square equal to 4x கொண்டு போய் சப்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதை கொண்டுட்டு போய் இங்கே பண்ணாலும் சரி. இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, இந்த yக்கு பதிலாக இங்கிருந்து நான் y கண்டுபிடிக்கிறேன். y is equal to 3 minus x. இதை கொண்டுட்டு போய் இந்த yக்கு பதிலாக நான் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகிடும், yனா 3 minus x அந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4x. அப்புறம் a minus b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா இது மைனஸ் 4x. அப்போ ஃபைனலி இது x ஸ்கொயர், இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10x, இது ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டர் பண்ணிங்கன்னா x மைனஸ் 9 இன்ட்டு x மைனஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, இன்னொன்று 9. இப்போ எக்ஸுக்கு 1ன்னா y ஈக்குவல் டு 2. எப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இங்கேயோ இங்கேயோ எங்கே வேணால் கொடுங்க. அப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 9 கொடுத்தா ஒய்க்கு மைனஸ் 6 கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன கிடச்சி போச்சு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒன்று 1,2, இன்னொன்று 9,-6. கொஸ்டினில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தெரியுதுங்களா. அப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா என்ன அர்த்தம், 1,2 is the only point which lies in the first quadrant. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு 1,2. அப்போ இது 1,2னா எக்ஸில் 1, ஒயில் 2. சரியா போச்சா. அப்போ நம்ம லிமிட் எப்படி பிரியுது, 0 to 2 வரைக்கும் ஒரு லிமிட், 2 to 3 வரைக்கும் ஒரு லிமிட். 0 to 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கு என்ன சொல்லலாம், லைஸ் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். 2 to 3ல் இந்த ஏரியா, அப்போ இதுவும் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அப்போ 0 to 2ல் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், அங்கே யார் கர்வு, பெரபோலா. 2 to 3ல் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், அங்கே யார் கர்வு, லைன். அப்போ 2 to 3ல் லைனும் 0 to 2ல் பெரபோலாயும் வச்சு சமம் முடிச்சிடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த ரெக்வயர்ட் ஏரியாக்கு என்ன பண்ண போகிறேன், 0 to 2ல் xdy, அப்புறம் 2 to 3ல் இன்னொரு xdy. இந்த 0 to 2ல் யாரை சொல்லியிருந்தேன், கர்வு சொல்லியிருந்தேன், அதாவது பெரபோலாவை. இங்கே dy-ங்கிறதுனால இங்கே நான் ஒய்க்கு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த பெரபோலாவை நான் ஒய்க்கு மாற்றினேன்னா இப்படி வந்துடும், y ஸ்கொயர் பை 4ன்னு வந்துடுமா. அதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி லைனுக்கு x ஈக்குவல் டுன்னு மாற்றிங்கன்னா 3 minus x. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓவர். பாருங்களேன், 1/4 என்ன இன்டெகிரேஷன், y³ 3 ஆகிடும். இது 3y மைனஸ் y ஸ்கொயர் பை 2ன்னு ஆகிடும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட், இதுங்க லோயர் அப்பர் போட்டு முடிச்சிடலாம். 1/4 அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 2³ 8/3, லோயர் 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடும். இந்த ப்ளஸ் இங்கே அப்பர் கொடுத்தீங்கன்னா 3 × 3 மைனஸ்
minus 9/2 upper முடிச்சாச்சு minus இப்போ lower 3 into 2 na 6 y square na 2 square it means 4/2 அப்புறம் இந்த 4க்கும் இந்த 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 அப்போ 2/3 0 விட்டுறலாம் அப்போ 9 minus 9/2 minus 6 minus 4/2 சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்கே ஒரு 9/2 அங்கே ஒரு 8/2 ஸோ ஃபைனலி இது 2/3 இங்கே பாருங்கள் சேம் பேஸுங்களா அப்போ 9 minus 8 ஆகிடும் 1/2 தென் ஃபைனலி மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3 into 2 இங்கே எல்சிஎம் 3 2s are 6 அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4 இங்கே பண்ணிங்கன்னா 1 3s are 3 ஸோ 4 plus 3 is equal to 7 denominator 6 square units